ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பெருமக்களுக்கு வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவசாய பெருமக்களுக்கு தற்சமயம் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துடைய பட்ஜெட்டில் இதையும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கறக்குங்க. அது மட்டுமே கிடையாது, நகைக்கடன் தள்ளுபடி என்ன ஆயிற்று, கல்வி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோ தொகுப்புல முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தமிழகத்தில் பயிர்க்கடன், ஸோ விவசாயிகளுடைய கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய இருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் தமிழக அரசு விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்ய போகிறாங்க? ஸோ விவசாய பெருமக்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறாங்க தமிழகம் முழுவதும். ஸோ இந்த விவசாய பெருமக்களுடைய கடன்களை அரசு உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் விவசாயிகளுடைய கூட்டுறவுத்துறையில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன்களை தமிழக அரசு விரைவில் தள்ளுபடி செய்யும். இந்த நகை கடன்களை தள்ளுபடி செய்த போல விவசாய கடன், பயிர்க்கடன் அனைத்தையுமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு மட்டுமா அந்த தள்ளுபடி அப்படின்றதையும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் எல்லாமே வெளியாகி இருக்கு. ஸோ அது யாருக்கெல்லாம் ஹாப்பி நியூஸாக இருக்க போகுது, கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைங்கன்னா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகளை சொல்லி அறிவிப்புகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் 1000 நிறைய மக்கள் ரேஷன், சர்க்கரை, அரிசி இதெல்லாம் வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்களோ, ரேஷன் அட்டையை 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குங்க. அதில் சில ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் கிடையாது. சில ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் மலிவு விலையில் சர்க்கரை, கோதுமை, பாம் ஆயில் பொருட்களுமே கிடைக்கும். ஸோ இதனால் நிறைய பேர் பணக்காரங்களாக கூட இருந்தால் கூட தில்லு முள்ளு பண்ணி அந்த ரேஷன் பொருட்களை வாங்கி வெளி சந்தையில் வித்துடுறாங்க. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் சரிவர சேராமல் போயிடுதுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு, அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஒரே மாதிரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை ஊழியர் கிட்டத்தட்ட இருந்தும் பதில்கள் வந்துட்டுருக்கு. ஸோ ஏழை எளிய மக்கள்கள் கிட்டேருந்து வந்த புகார்கள் அடிப்படையில் ஒரு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த கைவிரல் ரேகை பயன்படுத்தப்படும். அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே 60% பொருட்களை ஸ்டாக் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்க. அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட அனைத்து ரேஷன் பொருட்களையும் வாங்கிட்டு திரும்ப வர மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்போம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயிர்க்கடன்கள் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இதில் நிகழும்? தமிழகம் முழுவதுமே இந்த பயிர்க்கடன்களை ஸோ இந்த பயிர்க்கடன்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை தமிழகம் முழுவதுமே வாங்கப்பட்டுட்டு வராங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டு இருக்காங்க தமிழக அரசு. தமிழக அரசு என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் பயிர்க்கடன்களை சாகுபடி நாங்கள் தள்ளுபடியாக கொண்டு வருவோம்
அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட முதற்கட்டமாக ஒரு 60,000 1 லட்சம் மக்களுக்கு முழுவதும் 100% பயிர்க்கடனை தள்ளுபடி கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இரண்டாம் கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% விட்டுட்டு 80% கொடுக்கலாம். மூன்றாம் கட்டமாக பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துடலாம், அடுத்து 100% திரும்பவும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய லிஸ்டஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் லிஸ்டஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பணிகள் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பயிர்க்கடன்கள் தள்ளுபடி பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பயிர்க்கடன் கிடைக்கும், இவர்களுக்கு கிடைக்காது, இத்தனை லட்சம் இவர்களுக்கு கிடைக்கும், 5லிருந்து 3 லட்சம். ஸோ 3 லட்சம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே நார்மலாகவே இந்த வட்டி இல்லா கடன்களை கூட்டுறவு வங்கியில் மற்றும் 17 வகையான வட்டிகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ தமிழ்நாடு விவசாய அடையாள எண்ணை பொறுத்த வரைக்கும் கால அவகாசமும் நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த விவசாய அடையாள எண்ணை நீங்கள் பெறணும் அப்படின்றதுக்கு அதற்குண்டான கால அவகாசமும் தற்சமயம் நீட்டிப்புகளும் செஞ்சுருக்காங்க. தமிழகம் முழுவதுமே விவசாய பெருமக்களுக்கு அரசு ஒரு அதிரடியான மகிழ்ச்சியான செய்தியை ரெடியாக வச்சுருக்குங்க. என்ன சார் அந்த செய்தி அதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, ஓகேங்களா? தமிழகத்தில் நீங்கள் கோல்டு பேங்க்கில் கூட்டுறவு பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 5 சவரனுக்கு மிகாமல் வைத்திருக்கும் பட்சத்தில் முழுவதுமாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஸோ பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் 5 லட்சத்துக்கு உள்ள நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முழுவதுமாக தள்ளுபடி கிடைக்கும். ஸோ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வைத்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனை திருப்பி அடைச்சிட்றாங்க. இந்த கடனில் உங்களுக்கு 1 ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க, செலுத்தும் தொகையில் வராது. அதனால் முழு கடனுமே அரசே ஏற்கும் இந்த பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. இது குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சொன்னது தான். ஸோ விரைவில் நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடியை தமிழகம் முழுவதும் செல்லுபடி ஆகும் வர செலுத்துவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி விரைவில் எதிர்பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி. ஸோ நகைக்கடன்கள் பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ளே இருக்கணும். கல்வி கடன்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2008க்கு முன்னாடி படித்தவங்களுக்கு உடனடியாக தள்ளுபடி முழு லோனுமே கட்ட போகிறாங்க. 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்சம் 1 லட்சத்தில் படிச்சிங்க அப்படின்னா அந்த வட்டி ப்ளஸ் அசல் இது ரெண்டுமே தள்ளுபடி செய்ய இருக்காங்க. இதோடைய அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்காதா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ விவசாய பெருமக்களுக்கு அடுத்தடுத்து தமிழக அரசு மகிழ்ச்சியான செய்திகளை வெளிவிட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களை நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.